அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் மகனால் கருணிக்கு சிக்கல், மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அனுர? அரசுக்கு எதிரான முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு, உண்மையை உடைத்த சந்திரிகா. இலங்கையில் அரசியல்வாதியொருவர் சுட்டுக்கொலை. ஊடகவியலாளரை தாக்க முற்பட்ட தேரர், வெடித்த சர்ச்சை. அரசு வங்கி ஊழியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக 10வது நாளாக தொடர் போராட்டம். மீண்டும் யாழிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி. இறக்குமதி செய்யப்படும் 3 உணவுப் பொருட்களுக்கு வரி. தொடர்பட விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்சவின் சுப்ரீம் செட் 1 என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்த கருத்து சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் ஒன்றாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் அதிகமாக விமர்சித்து வருவதுடன் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் உள்ளக முரண்பாடுகள் தோற்றம் பெற்றிருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் பிரதமர் பதவி தொடர்பிலும் ஆளும் கட்சிக்குள் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில உள்ளிட்ட சிலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தொடர்பில் தற்போது ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் பொய்யானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்படுவதற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் 4 பேருடன் இணைந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் போராடுவதாக வெளியாகியுள்ள தகவலை அவர் மறுத்துள்ளார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஊடக பிரிவு குறித்த தகவல் முற்றிலும் தவறானவை என தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்படவுள்ளமை தொடர்பில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எவ்வித சட்ட நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட உரிமைகளை நீக்கும் சட்ட மூலத்திற்கு எதிராகவே முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பிலான அடுத்த கட்ட ஆராய்வுக்காக சுமார் 50 வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் அணுகி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேகொட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்தன் முதுட்கொட்டுவ உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சாந்த முதுன்கொட்டுவ மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பல் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. மேலும் அவரது சடலம் கோமாகம மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் நிலத்தகராறுகள் தொடர்பாக சாந்த தொம்கொடுவ பலமுறை போலீஸ் முறைப்பாடு அளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. ஜனசெத பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் ஊடகவியலாளர் ஒருவருக்கு கடும் தொனியில் பதிலளித்துள்ளமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு கோபம் கொண்டு பல்லை உடைப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமயவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சீலரத்ன தேரர் சென்றுள்ளார். இல்லத்தில் இருந்து வெளியில் வந்த ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர்கள், நீங்கள் பிரதமர் ஹரணிக்கு முன்னர் திட்டினீர்கள், இப்போது சார்பாக பேசுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு தேரர் கோபம் கொண்டு கையை நீட்டி பயமுறுத்தும் விதத்தில் பேசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கருத்து தெரிவித்த தேரர், பிரதமர் ஹரணியின் நல்ல விடயங்களுக்கு நான் எப்போதும் சார்பாகவே இருப்பேன்,
தவறை சுட்டிக்காட்டி பேசுவேன். நீங்கள் நினைக்கும் பெண்மணி அல்ல பிரதமர் ஹரணி. ஜேவிபி அவருக்கு எதிராக செயற்பட முனைந்தால் அனைத்தையும் முறியடிக்கும் வலிமையை கொண்டுள்ளார். அத்தோடு கல்வியில் முன்னிலை வகிக்கும் அவருக்கு இந்த சவாலுக்கு முகங்கொடுக்கும் திறமை இருக்கின்றது. ஒரு பாலுறவை ஊக்கப்படுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார். ஒரு பௌத்த மதகுரு அவ்வாறு கோபத்துடன் செயற்படுவது பௌத்த தர்மத்துக்கு இலக்கு ஏற்படுத்தும் செயற்பாடாகும் என புத்திஜீவிகள் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் இயங்கும் அரசு வங்கி ஊழியர்கள் இணைந்து நுவரெலியா பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக அரசு வங்கிகளின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முதன்மை கோரிக்கையாக அரசு வங்கிகளில் 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டது. ஏனைய அரசு ஊழியர்கள் போல் எங்களுக்கு அனைத்து சலுகைகளும் பெற்றுத்தர கோரியும் மதிய நேர உணவு இடைவேளையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதன்போது அரசு வங்கி எதிர்நோக்கும் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள், பொது அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் 10வது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்றது. மன்னார் தாழ்வுபாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயற்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது. அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 1ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இதன் ஆரம்ப கட்டமாக யாழ் குறிக்கட்டுவான் இறங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அத்துடன் காரை நகர் உட்பட யாழில் கரையோர பகுதிகளில் கடத்தொழிலாளர்களின் நலன் கருதி பல திட்டங்களிலும் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன எனவும் மேலும் பல சந்திப்புகளையும் ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடுமாறு உள்ளூர் விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் உணவு பாதுகாப்பு குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் வர்த்தக கூட்டுறவு அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை விவசாயிகள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதாகவும் இதேவேளை தற்போது கூட இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கு 20 ரூபாவும், 1 கிலோகிராம் சின்ன வெங்காயத்துக்கு 50 ரூபாவும், 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்துக்கு 10 ரூபாவும் வரி விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உணவு பாதுகாப்பு குழுவிடம் விவசாயிகளின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு தற்போது குறித்த கோரிக்கையை ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் சமரசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.